தமிழகத்தின் சட்டம் ஒழுங்கு டிஜிபியின் பதவி காலம் ஆகஸ்ட் மாதமே முடிஞ்சு போச்சு. முழு நேர டிஜிபியை இவங்க நியமிக்கலை. தேர்தல் நேரத்தில் தனக்கு வேண்டிய வேலைகளை, கட்சிக்கு தேவையான வேலைகளை செய்யறதுக்காக தான் இவர் திமுக அரசு இதை நியமிக்கலைங்கிற குற்றச்சாட்டை எடப்பாடி பழனிசாமி சொல்கிறார். அப்படி தேர்தல் ஆதாயத்துக்காக நியமிக்கலை, நான் சொல்கிற குற்றச்சாட்டு அந்த மாதிரி இல்லை அப்படின்னா ஏன் நியமிக்கலை, அந்த காரணத்தை சொல்லணும். 3 பேர் அந்த லிஸ்ட்டும் ரெடி ஆகிடுச்சுன்னு சொல்கிறாங்க. அதில் ஒருத்தர் நியமிக்கிறதுல என்ன தப்பு, ஏன் நியமிக்கலை? மக்கள் உயிரோட விளையாடுறாங்க, சட்டம் ஒழுங்கு சம்பந்தப்பட்ட பதவி இல்லையா அப்படின்னு ஒரு கேள்வி எழுப்புகிறார். நாம எப்படி பார்க்கிறோம்னா, எடப்பாடி பழனிசாமி எப்படித்தான் முதலமைச்சராக இருந்தாருன்னு தெரியல. ஒரு முதல்வருக்கு இருக்கக்கூடிய அடிப்படை நாலேஜ் கூட, நான் சட்ட அறிவுன்னு கூட சொல்லல, பொதுவாக ஒரு முதலமைச்சராக இருந்தா எதை எதை தெரிஞ்சுக்கணும், எப்படி செய்யணும். ஒரு டிஜிபியினுடைய நியமனம், இப்ப டிஜிபி நியமனம் செய்யறதுல இவ்வளவு கேப் ஏன் விழுந்தது? பெரிய அறிவாளி மாதிரி கேள்வி கேட்கும்போது பக்கத்துல இருக்கவங்களை கேட்டுக்கணும். ஒண்ணு இல்ல, உச்ச நீதிமன்றத்துல சுப்ரீம் கோர்ட்ல ஒரு கேஸ், அந்த கேஸ் இருந்ததுனால நாம இம்மிடியட்டா டிஜிபி போட முடியாத ஒரு நிலை. அந்த நிலையில ஒன்றிய அரசு பணியாளர் தேர்வு ஆணையம், அந்த தேர்வாணையத்துக்கு நீங்க லிஸ்ட் அனுப்பணும். அந்த தேர்வாணையம் அதை லீகலா பார்த்து ஓகே பண்ணி அனுப்பும். இதெல்லாம் ப்ரொசீஜர்ஸ், இதெல்லாம் நடைமுறையான இருக்கிற சட்ட விதிகள். ஒண்ணுமே தெரியல இவருக்கு, இந்த எடப்பாடிக்கு. சும்மா ஏதோ கேள்வி கேட்கிறோன்னு. இவரு இன்னொன்னு புரிஞ்சுக்கணும், கேஸ் கோர்ட்ல இருக்கு, கோர்ட்ல சீக்கிரமாக முடிக்கணும்னு சொல்லி யாரு கட்டாயப்படுத்தினது, யார் வேகமாக கேஸ் நடத்தினது தெரியுமா? எங்களுடைய முதல்வர், நம்முடைய முதல்வர், எங்களுடைய தலைவர் தளபதி உத்தரவிட்டு வேகமாக அந்த வழக்கு முடிவுக்கு வந்தது. முடிவுக்கு வந்த உடனே காலதாமதமே செய்யாம இம்மிடியட்டா டிஜிபி லிஸ்ட், யார் யார் அதுக்கு குவாலிஃபைடு, அதெல்லாம் இருக்கு. சும்மா நினைச்சவங்களெல்லாம் போட்டுக்கிட்டு எல்லாம் உட்காந்துருக்க முடியாது எடப்பாடி. குவாலிஃபைடு பர்சன்ஸ், அந்த குவாலிஃபைடு பர்சன்ஸை செலக்ட் பண்ணி அந்த லிஸ்டை இம்மிடியட்டா அந்த ஆணையத்திற்கு அனுப்பியாச்சு. ஒன்றிய அரசினுடைய பணியாளர் தேர்வாணையத்திற்கு அனுப்பியாச்சு. அனுப்பிட்ட பிறகு உண்மையிலேயே இந்த நாட்டின் மீது, சட்ட ஒழுங்கின் மீது அப்படி பேச்சில் ஒன்றும் குறைச்சல் இல்லை. ஏன், உன் கூட தானே ரொம்ப நெருக்கமா நீ தானே ஓடி போய் நின்றுட்டு இருக்க. அவங்களுக்கு கண்ட உடனே ஆர்டர் இல்லை, டான்ஸ் ஆர்டர் இல்லை, அமித்ஷாவை பார்த்துட்டு நீ என்ன பண்ணிருக்கணும்? தேர்வாணையத்திற்கு எங்களுடைய அரசாங்கம் அனுப்பிடுச்சு, உடனே நீங்க அனுப்புங்க கொடுங்கன்னு கூட சொல்லலாம். உனக்கு உண்மையான அக்கறை இருந்தா, நீ நடிப்பு